வணக்கம். வாழ்க வளமுடன். கதை சுரபியில் இன்று ஒரு பிரபலம் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது வீரமங்கை வேலுநாச்சியார். சரித்திரத்தின் சில பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீரமும் திறமையும் நம்மை பிரமிக்க வைக்கிறது. சிவகங்கை அரண்மனையின் ஆலோசனை கூடத்தில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாய் கர்வமும் ஆணவமும் நிரம்பி வழியும் முகத்துடன் அமர்ந்திருக்கின்றான் கவர்னர் லார்ட் காட். சிறிது நேரத்தில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் உள்ளே நுழைகிறார். அவரை கண்டதும் நாற்காலியில் மேலும் பின்னோக்கி சாய்ந்து இடது காலின் மேல் இருக்கும் வலது காலினை ஆட்டியபடியே அதிகார தோரணையில் பேசுகிறான் கவர்னர் லார்டி. மிஸ்டர் முத்துவடுகநாதர், நீர் எமக்கு கொடுக்க வேண்டிய வரியை வெகு காலமாக கட்டவில்லை. ஏன்? விளக்கம் தேவை. மன்னருக்கு ஆங்கிலம் தெரியாது, கவர்னருக்கோ தமிழ் தெரியாது. கவர்னருடன் வந்த மொழிபெயர்ப்பாளனோ கை கட்டி வாய்பொத்தி ஓரமாய் அமைதியாய் நிற்கிறான். மன்னரின் குழப்பத்தை கண்டும் தனது பேச்சினை புரிந்து கொள்ள முடியாத இயலாமையை கண்டும் கவர்னரின் கண்களில் ஒரு எகத்தாளச் சிரிப்பு. ஆங்கிலம் தெரியாதா உனக்கு என்னும் ஒரு கேலி பார்வை. அறையின் வெளியில் இருந்து இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த வேலுநாச்சியார் அறைக்குள் புயலென புகுந்தார். எங்களை நம்பி பிழைக்க வந்த நீங்கள்தான் எங்களின் தாய்மொழியை தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் உங்கள் மொழியை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவ்வளவுதான். அதை கேட்டதும் கவர்னருக்கு கோபம் சுருக்கென வந்தது. ஒரு நிமிடம்தான், ஒரே ஒரு நிமிடம் வாரி சுருட்டி கொண்டு தன்னையும் அறியாமல் எழுந்து நிற்கிறான் லார்டி. யார் இவள்? என் மொழியில் ஆங்கிலத்தில் வீர முழக்கமிடுகிறாரே, யார் இவள்? புரியவில்லை அவனுக்கு. உனக்கு ஆங்கிலம் மட்டும்தானே தெரியும்? இதோ இப்பொழுது நான் பேசியதை தெலுங்கில் சொல்கிறேன், கேள். கவர்னர் விழித்தான். இதோ மலையாளத்தில் சொல்கிறேன், கேள். கவர்னரின் விழிகள் வியப்பால் விரிந்தன. இதோ கன்னடத்தில் சொல்கிறேன், கேள். லார்டி தவிக்கத் தொடங்கினான். இதோ உருதுவில் கூறுகிறேன், கேள். அவ்வளவுதான். அறையை விட்டு வெளியே ஓடிவிடலாமா என்ற எண்ணம் லார்டியின் மனதில் நுழைந்தது. ஒரு பெண்மணிக்குள் இத்தனை மொழிகள் அடைக்கலமா? கம்பீரமாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த கவர்னர் இப்போது கை கட்டி நிற்கின்றான். இது எங்கள் மண், எங்கள் நாடு, எங்கள் மக்கள். இங்கிருக்கும் ஒவ்வொரு துரும்பும் ஒவ்வொரு அணுவும் எங்களின் உழைப்பை சொல்லும். எங்கள் மக்களின் உழைப்பாலும் உதிரத்தாலும் வியர்வையாலும் உருவானது எங்கள் நாடு. இங்கே ஓடுகின்ற நதிகளும் நிற்கின்ற மரங்களும் வீசுகின்ற காற்றும் அடிக்கின்ற வெயிலும் பெய்கின்ற மழையும் எங்கள் மண்ணின் பெருமையை சொல்லும். அன்புக்கு எங்கள் தலை என்றும் குனியும். ஆணவத்தோடு நெருங்கினால் தலை மண்ணில் உருளும். எங்கிருந்தோ பிழைக்க வந்த நீ எங்களிடமே வரி கேட்கின்றாயா? வரி கொடுத்து எமக்கு பழக்கமில்லை. உங்களுக்கு உதவி வேண்டுமென்றால் கேள், வாரி வாரி வழங்குகின்றேன். இனி ஒரு முறை வரி என்று கேட்டால் வரி கேட்டு வருபவனுக்கு வாயே இருக்காது. வேலுநாச்சியார் ஆங்கிலத்தில் முழங்கி முடித்த பின்பும் வெகுநேரம் கவர்னரின் காதுகளில் வார்த்தைகள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. இனியும் இங்கே நின்றால் உயிரும் மிஞ்சாது என்பதை அறிந்த கவர்னர் வேகமாய் அரண்மனையை விட்டு வெளியேறினான். ஓடியே போய்விட்டான். வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி வென்ற வீர தமிழச்சி வேலுநாச்சியார் வீரத்தில் மட்டுமின்றி மொழி புலமையிலும் அனைவரையும் மிஞ்சியிருக்கிறார். உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் போது மேற்கோள் காட்டுவதற்காக
உலகமெங்கும் இருக்கும் வீர பெண்மணிகளை நாம் கொண்டாடும் போது நம் வீர மண்ணில் பிறந்த வேலுநாச்சியாரையும் நாம் கொண்டாடுவோம். வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு இந்த தொகுப்பு சமர்ப்பணம். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.